ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்று பட்டாணி சாதம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அரிசி நான் கோவிலில் செய்கிறதுனால 2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போது 2 கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போது பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் செவக்கட்டான்னிட்டு கொஞ்சமாக முந்திரி போட்டிருக்கேங்க. கொஞ்சம் செவக்கட்டான்னிட்டு தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி நிற்கங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிடுங்க. இப்போது பட்டாணி போட்டு வதக்கியிருக்கேன். 2 கிலோவுக்கு நீங்கள் ஒரு 1/4 கிலோ பட்டாணி இருந்தால் போதும். நல்லா வதக்கிட்டே இருந்து அப்புறம் தண்ணி ஊற்றுறேன். நான் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறதுனால 1க்கு 1.5 ஊற்றினா போதும் தண்ணி. அப்போ தான் பளபளன்னு வரும். பாருங்கள், உப்பு போடுறேன். தண்ணி கொதித்த உடனே பாஸ்மதி ரைஸை போட்டு குக்கரில் மூடலாம். அரிசி போட்டு வச்சுப்பேன். தண்ணி கொதித்த உடனே அரிசி போட்டு இந்த மாதிரி நல்லா கலரிட்டு மூடி ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். நான் பெருசில் வைக்கிறதுனால ஒரு விசில் வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக பண்ணால் ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணுங்க. காலைல லன்ச்சு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கு நல்லா சாப்பிடுங்க. இந்த மாதிரி பட்டாணி சாதம் செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ஹெல்த்தி. பட்டாணி சாதம் ரெடிப்பா. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பளபளன்னு வந்திருக்கு. ஒதுக்கிது வேறு. தேங்க்யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.